அனைத்து மாணவர்களுக்கு வணக்கம். இன்று இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்த்து வரோம் சரிங்களா. ஏன்னா பொது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. 85 கொஸ்டின் ப்ளஸ் 15 தான் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியமும் உரைநடையும் இருக்குது. அதில் அந்த 85 கொஸ்டின் நீங்கள் சரியாக பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் சரிங்களா. பிஓஇக்யூ பார்க்கணும். அந்த பிஓஇக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1400 கொஸ்டின் பார்த்துருக்கோம் சரிங்களா. நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4200 கொஸ்டின் பார்க்கலாம்னு தினமும் 100 கொஸ்டினாக போட்டுட்டு வரோம். அந்த 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஆன்சர் சொல்லணும். அடுத்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1400 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ 1401லேருந்து 1500 வரைக்கும் பார்க்க போகிறோம் சரிங்களா. இன்னையோட 1500 கொஸ்டின் முடிய போகுது. வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் சரிங்களா. சரியான நிறுத்தற்குறி சரிங்களா. சரியான நிறுத்தற்குறி கிட்ட சொல்ல நம்ம வந்து தான் தேர்ந்தெடுக்கணும்னு இருக்காங்க. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுமதி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா 10th நியூ புக்கில் இருக்கும் சரிங்களா. 10th நியூ புக்கில் வலுவமைதி இருக்க வேண்டும் ஒரு லெசன் உண்டு. அந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். அதாவது என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி என்று அப்படின்னு அப்போ இது ஒரு நேர்கூற்று சரிங்களா. அந்த நேர்கூற்றில் தான் இது கொடுத்துருக்காங்க. அப்போனால வந்து பார்த்திங்கன்னா இரட்டைமை குறி வந்திருக்கு சரிங்களா. அதில் அவ்வளோதான். இங்கே பாருங்கள் என் அம்மை சரிங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என் அம்மைன்னு வராது. அதில் பாருங்கள் என் அம்மை வந்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி இதுவும் வராது. அதை பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்லாம் வராது சரிங்களா. அப்போ ஆன்சர் என்னதுன்னா இதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஆன்சர் வந்து ஏ சரிங்களா. சரியான ஆன்சர் வந்து ஏ. அடுத்தல வாங்க 2வது கொஸ்டின் பாருங்கள். நிறுத்தல் குறியீடு பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த சரியான நிறுத்தல் குறியீடுன்னு நீங்கள் சொல்லணும் சரிங்களா. ஆன்சர் சொல்லுங்கள். 2வது கொஸ்டினுக்கு எது வரும்? ஏயா பியா சியா டியா? சூப்பர். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு வந்து தான் ஆச்சரியமாக சொல்லுதோம். அப்போ என்ன சொல்லணும்? சூப்பர் ஆன்சர். 2வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். சூப்பர்ப்பா. ஆன்சர் என்னது? பி சரிங்களா. ஏன் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லிவிட்டு பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க சரிங்களா. அதனால் ஆன்சர் வியப்பு அவலம் அப்படின்னு வரும்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரத டாபிக் சரிங்களா. ஸோ 3வது கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறியுங்க. நான் திடலில் ஓடினேன் சரிங்களா. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன வரும் சரிங்களா. அப்போ என்ன வரும்? ஆன்சர் சொல்லுங்கள். ஏஏ கரெக்டாக ஆன்சர் ஏ தன்வினை சரிங்களா. நான் திடலில் ஓடினேன். நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படின்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகிருக்கும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது பிறவினை ஆயிரும் சரிங்களா. அதனால் இதுக்கு வந்து நான் திடலில் ஓடினேன் என்பது ஒரு தன்வினை தான் சரிங்களா. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அது பார்க்க சரியான ஊர் பேர்கள் மருவு கேட்டிருக்காங்க. புதுச்சேரி சரிங்களா. புதுகை கிடையாது, புதுவை வரணும். புதுகை வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு தான் புதுகை வரணும் சரிங்களா. அடுத்தல உதகமண்டலத்துக்கு உதகை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கும்பகோணத்துக்கு வந்து பார்த்தோன்னா கும்பை கிடையாது, குடந்தை வரணும். அப்போ ஆன்சர் என்னது? சரியான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சி. இதுதான் கரெக்டாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தில்லை என்று அழைக்கப்படும் ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தில்லைன்னா உங்களுக்கு தெரியும், சிதம்பரத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா தில்லைன்னு சொல்லுவோம் சரிங்களா. ஊர் பேர்கள் மறுவே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கன்னு இருக்காங்க. தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தஞ்சை. திருநெல்வேலியை நெல்லையும் தெரியும், கோயம்புத்தூர் வந்து கோவையும் தெரியும், கும்பகோணத்தை குடந்தையும் தெரியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்? 2 3 4 1. அப்போ ஆன்சர் ஏ சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 7வது கொஸ்டின் சரியான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. விவாகம் அப்படின்னா எங்களுக்கு தெரியும். விவாகம்னா வந்து பார்த்தோன்னா விவாகரத்து அப்படின்னு சொல்லுவாங்களா, திருமணம். விவாகம்னா திருமணம் சரிங்களா. அடுத்த சர்க்கார்னால் உங்களுக்கு தெரியும் என்ன வரும்? அரசாங்கம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 9வது கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. லைட் ஹவுஸ் சரிங்களா. லைட் ஹவுஸுக்கு என்ன தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும், கலைஞரை விளக்கம் நல்லா தெரியும் ஆன்சர் சரிங்களா. ஈஸியான கொஸ்டின் தான். நீ விளையாடவில்லை என்ற வினாவில் கால் வலிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஊறுவது கூறல் சரிங்களா. சரியான வினை மரபு கேட்டிருக்காங்க. எப்படி? பால் பருகினான்னு வரணும் சரிங்களா. தண்ணீர் அருந்தினான்னு கிடையாது, தண்ணீர் என்ன வரும்? குடித்தான் தான் சரியாக இருக்குது. பால் பருகினான்னு தான் வரணும். இது தப்பு. இது அது இந்த ரூ கிடையாது சரிங்களா, தப்பு. அதை விடை வகை கேட்டிருக்காங்க. இது செய்வாயா என்ற வினாவை போது நீயே செய் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னது? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவல் சரிங்களா. ஏவல் விடை. டவுன்லோடு அலுவல் சார்ந்த கலைச்சொல் கேட்டிருக்காங்க. டவுன்லோடுனா எங்களுக்கு தெரியும், பதிவிறக்கம் சரிங்களா. 14வது கொஸ்டின் பாருங்கள். பர்சனாலிட்டினா உங்களுக்கு தெரியும், ஆளுமை சரிங்களா. அடுத்தல பாருங்கள்.
திஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வேடு, இதுவும் நல்லா தெரியும். சோசியல் ரிஃபார்ம்னா சமூக சீர்திருத்தவாதி, இதுவும் நல்லா தெரியும். 17 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். விளக்கு எரித்த நீர் போல, அது என்னது? ஆன்சர் வாங்க பார்க்க பயனற்ற செயல். சரிங்களா? நகமும் சதையும் போல, இது ஓமை கூறும் பொருள் என்னதுன்னு கேட்டால், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாமில் இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நட்பு கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாமில் ஒற்றுமை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நட்பும் வரும், ஒற்றுமையும் வரும். சரிங்களா? எது எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஆனால் நட்பு எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெர்ஃபெக்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணி இதுவும் சரியாக வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாணவர்கள் நன்றாக படித்தனர். சரிங்களா? படித்தனர் இதை வச்சு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செயற்பாட்டு வினை தொடர்னு போடக்கூடாது. சரிங்களா? இது என்ன தொடர்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்வினை தொடர். சரிங்களா? அதை பாருங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். சரிங்களா? தந்தை மகனை எப்படி நன்றாக படிக்க வைத்தார். செய்வை இதெல்லாம் வந்து பிறவினை. சரிங்களா? அப்போ பிறவினை. அடுத்த பாருங்க. அப்துல் நேற்று வந்தான், இது என்ன வினை? தன் வினை தொடர். சரிங்களா? அதை பாருங்க. கல்வியில் பெரியவர் கம்பர், இந்த விடை கேட்ட வினா நம்ம சொல்லணுமா? கல்வியில் சிறந்தவர் யார்? கல்வியில் பெரியவர் யார்? கல்வியில் பெரியவர் கம்பர் அப்படி சொல்லலாமா? சரிங்களா? விடை கேட்ட வினா. சரிங்களா? விருதுநகரின் முந்தைய பேர் விருதுப்பட்டி. அப்போ பாருங்கள், விருதுநகரின் முந்தைய பேர் விருதுப்பட்டியா? விருதுநகரின் முந்தைய பேர் என்னன்னு கேட்டால் விருதுப்பட்டி அப்படின்னு கேள்வி கேட்டலாம். அது பாருங்க. இரு வினைகள் வேறுபாடு கேட்டிருக்காங்க. நீங்கு நீக்கு, அதில் தவறானது கேட்டிருக்காங்க. நல்லா பார்க்கணும், தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்போங்க பேரை நீக்கியவுடன் பள்ளியை விட்டு நீங்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நீக்கு நீங்குன்னு இருக்குது, கரெக்டு தான். குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு, இது கரெக்டாக தான் இருக்குது. அதை பாருங்க. தவறான பதிவுகள் நீங்க வேண்டும் என்று நினைத்து நீக்கி விட்டேன், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்களை நீங்குன்னு சொல்லக்கூடாது. எப்படி? என் பெயரை நினைத்தால் நீக்கு, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். நல்லா பாருங்களேன், அந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? என் பெயரை நீக்கணும்னு நினச்சேன்னா நீக்கு அப்படின்னு சொல்லுவோம், நீங்கன்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? அப்போ இது தப்பு. அப்போ ஆன்சர் என்ன வரணும்? சி தான் வரணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 25ஆம் கொஸ்டின். சேர்ந்து சேர்த்து, இந்த இரு வினைகளிலும் பொருள் வேறுபடாமல் நம்ம சரியான தொடர் அமைக்கணுமா? அப்போ பாருங்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக என்னது சேர்த்து விரைவினை சேர்த்து பல கட்டுக்களாக கட்டினாருங்கிறது. அப்போ வந்து ஆன்சர் வந்து சி தான் வரணும். சரிங்களா? அடுத்தல இரு வினைகள் பொருள் வேறுபாடு. புதைந்து புதைத்துன்னு இருக்காங்க. புதைந்து புதைத்துன்னா பாருங்கள். 26ஆம் கொஸ்டினுக்கு ரவி மண்ணில் புதைந்த பொருட்களை, சரிங்களா, பொருளை புதைத்து வைத்தான். அப்போ பாருங்கள், இது புதைந்த இருக்குது, ஆனால் புதைத்து இல்லை. சரிங்களா? புதையில தான் இருக்குது. அப்போ இதில் புதைத்த அப்படி இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அதை பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடி சொற்றொடர் அமைத்தல். அதை பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடி சொற்றொடர் அமைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருந்தோம்பல் படத்தில் இருக்கும். சரிங்களா? கல்வியும் இது என்ன வரும்? ஏ பாருங்கள். பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர், விருந்தும் ஈகையும். அதை பி பாருங்கள். கம்பர் குறிப்பிட்டுள்ள கல்வியும் செல்வமும் பெண்கள் பெற்ற ஈகையும் விருந்தும் செய்வதாக. சி பாருங்கள். செல்வமும் விருந்தும் பெற்ற பெண்கள் கல்வியும் ஈகையும் பெண்கள் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதை பாருங்கள். டியை பாருங்கள். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அப்போ இந்த சென்டென்ஸ் தான் ஒரு சரியான சென்டென்ஸாக இருக்குது. சரிங்களா? அதை 28ஆம் கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமான காலம் அமைத்தல், சரியான தொடர் கிடைக்குங்க. பாடல் பாடினான், இறந்த காலம் சரியாக தான் இருக்குது. பாடுகிறான், இது வந்து பார்த்தா நிகழ்காலத்தில் இருக்குது. பாடல் பாடுவான், இது வந்து எதிர்காலத்தில் இருக்குது. பாடுகிறார்கள், இது வந்து பார்த்தா ஒரு நிகழ்காலத்தில் இருக்குது. சரிங்களா? அகர வரிசையை கொடுத்துருக்காங்க. கா வரிசையில் பார்த்தீங்கன்னா கா தான் ஃபஸ்ட்டு வரும், அந்த கீ தான் வரும். அப்போ ஆன்சர் இதை வச்சு எடுத்துடலாம் இங்கே. சரிங்களா? அதை அடைப்புக்குள்ளே சொல்லி தகுந்த இடத்துல கேட்டுட்டு வந்து பார்த்தா ஒரு திருக்குள்ள கூட கொடுத்துருவாங்க. உழந்தும் உழவே, சரிங்களா, உழந்தும் உழவே தலை அப்படிம்போம். எப்படி? அப்போ உழந்தும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. உரலே கிடையாது, உழவே இந்த வே கிடையாது, உறவே கிடையாது. அப்போ இது உழவே தலைன்னு வரணும். சரிங்களா? அடுத்த 31ஆம் கொஸ்டின் பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதெல்லாம் வந்து பார்த்தா 10th நியூ புக்கில் மொழித்திறன் பயிற்சியில் இருக்குது. சரிங்களா? 9th 10th நியூ புக்கில் மொழித்திறன் பயிற்சியில் இருக்குது. தொடுதல், இது வந்து எங்கே வரும்னு பார்க்கணும். சரிங்களா? அதாவது எங்கே வரும்னா ஆன்சர் பார்த்துலாம். காற்றின் மெல்லிய தொடுதல், இங்கே பாருங்கள். காற்றின் மெல்லிய தொடுதல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யுமா? பூக்களை தலையாட்ட வைக்குமா? காற்றின் மெல்லிய தொடுதல் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை தலையாட்ட வைக்கிறது, அதுதான் சரியானது. சரிங்களா? அடுத்த பாருங்கள். சரியான இனிப்பு சொல்லி கேட்டிருக்காங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு கேட்காங்க. இல்லைன்னா என்னாவும் துன்பப்பட நேரிடும் அப்படிங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டால் அது சரியாக வருது. எங்கிறது துன்பப்பட நேரிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலேன், நம்ம இனிய சொற்களை பேசாமல் இருந்தால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதுக்கு என்ன சொல்லணும்னா நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்னென்னா துன்பப்பட நேரிடும். அப்போ என்னது? இல்லை என்றால் அப்படின்னு தான் ஆன்சர் வரணும். அதை பாருங்க. சரியான இணைப்பு சொல். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை
ஊர் திரும்ப மேலும் 2 நாட்கள் ஆகும். அப்போ எது மேலும் தான் வரணும். இணைப்பு சொல் பாருங்கள். இங்கே பாருங்கள், இணைப்பு சொல் 34 கொஸ்டின். செல்வத்தின் பயன் ஈதல். ஏன்னா எனவே பிறர் கொடுத்து மகிழ்வும். சரிங்களா? ஆகையால் வந்து பார்த்தா பிறர் கொடுத்து மகிழ்வும் தான் வரணும். ஆகையால் இல்லைன்னா இங்கே எனவே எடுத்துக்கலாம். சரிங்களா? மேலும் எடுக்கக்கூடாது, இல்லை என்றாலும் எடுக்கக்கூடாது, அது போல எடுக்கக்கூடாது. அப்படின்னு வச்சு எடுத்துலாம் எனவே தான் எடுக்கணும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுங்க. மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கைக்கோளின் பங்கு எது அப்படின்னு கேட்டால் பங்கு யாரா, ஏன்னா, யாவையா, யாது வருமா? அப்போ செயற்கைக்கோளின் பங்கு யாது அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும். ஆழ்வார்கள் எத்தனை பேர் தான் கேள்வி கேட்கணும். சரிங்களா? அடுத்தல ஆத்திச்சூடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு தான் கேள்வி கேட்கணும். அதை பொருத்தமான காலம் அமைத்தல். படி என்னும் வேர்ச்சொல்லி நிகழ்காலத்தை காமிக்கணுமா? சரிங்களா? படித்தான் என்பது இறந்த காலம், படிப்பால் என்பது தான் இப்போ இவ்வு என்பது தான் நிகழ்காலம். இதுதான் கரெக்டு. படிப்பான். சரிங்களா? படிப்பால், படிப்பான், படிக்கிறான். சரிங்களா? இது நிகழ்காலத்தை தான் கேட்டுங்க. இது வந்து பார்த்தா எதிர்காலம். சரிங்களா? படிப்பால் இப்போ இவ்வு வந்து பார்த்தா எதிர்காலம். சரிங்களா? படிப்பான் இது வந்து பார்த்தா ஒரு எதிர்காலம். படிக்கிறான் இதுதான் வந்து பார்த்தா நிகழ்காலத்தில் உள்ளது. இருக்கின்றான் என்று. சரிங்களா? அதை வச்சு பற்றி எடுத்துடலாம். வலு சொல்லற்ற தொடர் கிடக்குங்க. அப்போ தென்னை மரங்கள் வரும். அடுத்து வந்து பார்த்தா என்ன வரும்? தென்னந்தோப்பு. சரிங்களா? தென்னந்தோப்பு வருமா, தென்னந்தோட்டம் வருமா? அதுதான் உங்களுக்கு குழப்பம். அதை நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். சரிங்களா? என்ன வரும்? தென்னந்தோப்புன்னு தான் வரணும். சரிங்களா? அப்போ தென்னந்தோப்பு என்பர். சரிங்களா? ஆன்சர் பி. அதை வந்து சொற்களிலிருந்து புதிய சொல் உருவாக்க கேட்குங்க. கண்மணி. சரிங்களா? பொன் விலங்கு, மலை. சரிங்களா? மலைத்தேன், வான்மலை அப்படின்னு வரும். சரிங்களா? கண்மணி, பொன் விலங்கு, மலைத்தேன், வான்மலை. அப்போ என்ன வரும்? ஆன்சர் 4, 3, 2, 1. அப்போ அதை பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? 41 கொஸ்டின். இருபொருள் தருக. திங்கள். சரிங்களா? திங்கள்னால் உங்களுக்கு தெரியும், ஒன்று சந்திரன், இன்னொன்று கிழமையை சொல்லும். சரிங்களா? ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரே ஒரு அறநூல். அப்போ வந்து பார்த்தா நூல் தான் சரியான இது. பூமாலை. சரிங்களா? மாலைன்னா என்பது இருபொழுது இருக்குங்க. அப்போ ஒன்று பூமாலைன்னு ஒன்று, இன்னொன்று மாலை பொழுதுன்னு ஒன்று. அப்போ ஏ தான். சரிங்களா? குறில் நெடில் கேட்டுக்கங்க. ஆறுன்னு இருக்குங்க. அப்போ சரிங்களா? அருன்னா வெட்டுறது, ஆறுனா ஒரு நதியை சொல்லுவது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா 45 கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். வெட்டுதல் நதி. சரிங்களா? அப்போ பாருங்கள், இங்கே அருணா நதி வரக்கூடாது. சரிங்களா? அதெல்லாம் ஏ வராது. 46 கொஸ்டின் பாருங்கள். கோடிட்டடங்கில் பொருந்திய சொற்களை தேர்ந்து எடுத்து எழுதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மடுன நீர்நிலை. அப்போ மடுன நீர்நிலையில் உள்ள எது மாடு எது கொளித்தது அப்படின்னா இது ஆன்சர் சி தான் வரணும். சரிங்களா? அடுத்தல 47 கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம் சரியானு கேட்டிருக்காங்க. சரிங்களா? பழந்தமிழ் மலைச்சோற்று நோன்பு இருந்து இறைவனை வழிபடுவர். ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஊர் பொது இடத்தில் வைத்து அதை அனைவரும் பகிர்ந்து உண்பர். மலையில் நனைந்து கொண்டே உண்பர். மழை வரணுன்னு தான் வந்து பார்த்தோன்னா அதை நம்ம வந்து பார்த்தோன்னா இதே செய்தோம். அதையும் மழை எப்படி வரணும்னு வேண்டிக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 1, 2, 3. சரிங்களா? சரி, 4 மட்டும் தவறுன்னு வரணும். சரிங்களா? அடுத்தல கூட்டுக்கறி சாரண இது சரியாக தான் கேட்டிருக்காங்க. தெருக்கூத்தை தமிழர் கலையின் முக்கிய அடையாளமாக்கிய கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. சரிங்களா? கூத்துக்கலையின் ஒப்பனையை கதை சொல்லும் முறை ஆகியவற்றை எடுத்து செல்லிக் கொண்டு புதுவித நாடகங்களை படைத்தார். தமிழ் அரசின் தாமிரத்தேர் விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமண விருதையும் பெற்றினார். அப்படிங்க. இந்திய அரசு தாமிரத்தேர் விருதும் அதுவும் பெற்றாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பெற்றாங்கன்னு வாங்க பார்க்கலாம். அப்போ என்ன வரும்? இதுக்கு 1, 2, 3 தான் சரி. சரிங்களா? 1, 2, 3. அப்போ ஆன்சர் ஏ தான். அதை பிறகு ஹியூமனிட்டினா மனித நேயம். டொனோ இது சூறாவளி. சாலின் சாயில் அப்படின்னு வந்து தான் கலர் நிலம். அகரவசி கேட்டுங்க. மா வருஷம் தான் இருக்குது. மா அதை வச்சு எடுத்துடலாம். ஆன்சர் ஏ. அதை பிறகு அச்சாணி உளூர் என. அப்போ பாருங்கள் உ ஆ உ ஏ. அப்போ வந்து பார்த்தா பி. சரிங்களா? 54 கொஸ்டின் பாருங்கள். வேர்ச்சொல்லே கொடுத்து தொழில் பேர் கேட்டுங்க. அப்போ வந்து பார்த்தா தொழில் பேர் வந்து பார்த்தா கொடுத்தல். கொடுத்து என்பது ஒரு வினையச்சம். கொடுக்கிறான் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினையான பேர் மாதிரி. கொடுத்த என்பது ஒரு பேரச்சம். சரிங்களா? போ என்னும் வேர்ச்சொல்லிக்குரிய வினைமுற்று. சரிங்களா? போனான் அதுதான் வந்து பார்த்தா ஒரு வினைமுற்று. சரிங்களா? படி என்பதன் வினையாளன் பேர் வந்து பார்த்தா
படித்தவர் சரிங்களா. 57 கொஸ்டின் பாருங்கள். சென்றார் என்பதோட வேர்ச்சொல் செல். மகிழ்வித்தனன் என்பதோட வேர்ச்சொல் மகிழ். நடப்பால் என்பதன் வேர்ச்சொல் தான் நட. மழை இன்னும் பொருள் தரும் சொல் கேட்டால் பொறுப்பு, வெட்பு, அசலம் அப்படி நிறைய இருக்குது சரிங்களா. அப்போ இதில் என்ன வருதுன்னா பொறுப்பு, வெறுப்பு, அசலம் இதுதான் வந்து மழையை குறிக்கும் வேர் சொல். ஒரு பொருள் தரும் பல சொல் சரிங்களா. பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பயிர் வகையா இலைகள் வகையா. இது இளம் பயிர் வகை சரிங்களா. அதை ஒளி வேறுபாடு. விலை சரிங்களா. விலைனா பொருளின் மதிப்பு, அந்த விலைனா உண்டாக்குதல், அது மட்டும் தெரிஞ்சு வைக்கணும். வாசலில் போடுவது கோலம் சரிங்களா. பந்தின் வடிவம் கோலம். ஒளி வேறுபாடு கூரை குறை, வீட்டின் கூரை புறவை. டிரான்ஸ்பிளன்ட் தான் உருமாற்ற சிகிச்சை சரிங்களா. அடுத்த கான்ஸ்டன்ட்னா வந்து தான் மெய்யெழுத்து. பால் பண்ணைன்னா வந்து பார்த்தா டைரி ஃபார்மு. தோல் பதனி எடுத்தல்னா வந்து பார்த்தோன்னா சாயம் எடுத்தால் டன்னிங்கு. தோல் பதனி எடுத்தல்னா அதை பார்த்தோன்னா லூமு, தறி. பால் பருகினான்னு தான் வரணும். மரப்பிள்ளை. அறுத்தமாக வச்சு பாருங்க. கண்காணிப்பு இக்கு வந்திருக்கு. இப்புக்கு அப்புறம் இப்பு வந்திருக்கு. இக்கு இதெல்லாம் வந்திருக்கு. கருவி அசைவு நிகழும். அப்போ இப்போ வராது. நிகழும் பக்கமும் தன் பார்வையே இத்து சரிங்களா. பார்வையே இங்கே வரல. அப்போ பாருங்க திருப்புகிறது அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? பி சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கோழி இனச்சையும் கொக்கரிக்கும். கோழி வந்து பார்த்தீங்கன்னா கொக்கரிக்கும். அப்போ பி சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மென்தொடர் குட்டில் உரத்தில் பொருந்தாக்குறங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் மென்தொடர் குட்டில் உரத்தில் பொருந்தாது வந்து பார்த்தீங்கன்னா எக்கு. இது வந்து ஒரு ஆயத்தொடர் குட்டில் உரம். பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து இதில் பொருந்தா சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு தான் சரிங்களா. இது ஒரு மென்தொடர் குட்டில் இருக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு வன்தொடர் குட்டில் இருக்கிறோம். நல்கினாலும் வந்து பார்த்தா கொடுத்தால். அப்போ வந்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? ஏன்னா எதிர்ச்சொல் கேட்டுக்காங்க. அப்போது இதை எடுத்தால்னு வரணும். எதிர்ச்சொல் கேட்டுக்காங்க. சோம்பல்னா இது சுறுசுறுப்புன்னு வரணும். இரவல்னா புறவலன்னு வருமா. உயிர். தம் ப்ளஸ் உயிர் ஈர், அதாவது தனிக்குறிமை ஒற்று உயிரை நிறுத்தும் என்ன இதுபடி தம் கூட இன்னொரு இம் வந்து உயிர்னு இருக்குது சரிங்களா. அடுத்தல இம் ப்ளஸ் ஊ என்னன்னா மூ ஆணுச்சு. அப்போ தம் உயிர் அப்படின்னா ஆணுச்சு சரிங்களா. இதுதான் பருத்தி எல்லாம். உடம்படுமை ஐவழி எவ்வும் ஏனி உயிர் எவ்வும். அப்போ பருத்தி ஈ வந்துருக்கு. அப்பவும் எவ்வும். அப்போ வந்து இ ப்ளஸ் சத்தில் வந்து தான் வருமில்ல ஏ இருக்கும். இ ப்ளஸ் ஏன்னு ஏ தான் இருக்கும். பருத்தி எல்லாம்னு. இதை இன்னொன்று வந்து பார்த்தா நம்ம நிறைய படித்தோம்னு வச்சுங்களேன், இன்னும் டீப்பாக படிக்கலாம் சரிங்களா. பருத்தி எல்லாம் அதாவது பார்த்தா வட்டு ப்ளஸ் ஆடினான். வட்டாடினான்னு வரணும். எப்படி உகரம் போயிடும். டூவில் வட்டில் சரிங்களா. இட்டு ப்ளஸ் உகரம் போயிட்டு இங்கே இட்டு இருக்குது. இட்டு ப்ளஸ் ஆ வந்து பார்த்தா என்னென்னா டா ஆன்சி. அப்போ வட்டாடினான் அப்படின்னா ஆயிரும் சரிங்களா. அதை பாருங்கள். காலில் காயத்திற்கு கட்டுப்பட்டிருந்த இளைஞன் ஒரு பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணிச்சிட்டு வேண்டும் என்று நடத்தினர் கேட்டார். அதே நேரம் அருகில் இருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அதற்கும் அவன் செங்கல்பட்டு என்று கூறினான். அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் சொல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்தினர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என்ன மற்றவர் புரிந்து கொண்டனர். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தடுமாற அமைவு ஏற்ற மொழிதல். அது சிலோட அணின்னு சொல்லுவாங்க அப்படிங்க. அப்போ இந்த பாடல் வந்து பயின்ற அணி வந்து சிலோட அணி சரிங்களா. இந்த பாகுதி இந்த பத்தியில் இடம்பெற்றுள்ள பெரும் ஊரின் பேர் வந்து பார்த்தா என்ன பேர் இடம்பெற்றிருக்கும்னா செங்கல்பட்டு தான். இளைஞன் பயணம் செய்த வாகனம் எதுனா பேருந்து சரிங்களா. இப்பக்கத்தில் இடம்பெற்றுள்ள வினா தொடர் கேட்டுங்க. எந்த ஊருக்கு பயணிச்சிட்டு வேண்டும் அதான் சரியாக இருக்குது சரிங்களா. இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடுவது வந்து பார்த்தா கால் சரிங்களா. கீழ்காண தொடரில் ஒரு ஊர் கேட்டுங்க. அப்போ ஊர் இதான் கரெக்டு. மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு அமைச்சர்னு வரும். அப்போ தப்பு. ஒரு பொதுக்கூட்டத்தில் ஓர் அமைச்சர். அப்போ இது வரலாம் சரிங்களா. சி. பிளேட்டு தடர் சரிங்களா. ஓர். அப்போ பாருங்கள் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது சரிங்களா. நந்தவனம்னா இசை, பனினா உலகம், பாருனா பூஞ்சொலை, இலைத்தின செய்துன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன ஆங்கில கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனைக்குன்னா முயலும் சரிங்களா. வெறுப்புனா மலை, கலைனா வயல், நிகழ்னா சமம் சரிங்களா. அடுத்த பாருங்கள்.
சொல்லுப்பொருள் கேட்டாங்க. பயிலுதல்னா என்னது? படித்தல். நாணம்னா அது எது? வெக்கம். முகில்னா மேகம். காலன்னா யமன். சரிங்களா? அதை கண்ணகி எது? கண்ணகியின் சிலம்பு இது அன்று அப்படின்னு வரணும். சரிங்களா? கண்ணகியோட சிலம்பு எப்படி வரணும்? இது அன்று அப்படின்னு வரணும். இது அன்று. இது அன்று. கன்று தனது தலையை ஆட்டியது. ஒருமை பெரும் விளையாட்டுத்துறை. என் தங்கை பரிசு பெற்றால் தான் வரணும். சரிங்களா? 23. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். இது என்ன தொடர்? ஆன்சர் சொல்லுங்கள். 93 கொஸ்டின். சூப்பர். ஆன்சர் வந்து பார்த்தா உடன்பாட்டு வினை தொடர். சரிங்களா? அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியும் பிறவினை தொடர்னு. கூட்டு பெயரை குறிப்பிடணுமா? என்ன சொல்லுவோம்? மான் தோப்பு தான் சொல்லுவோம். சரிங்களா? கூட்டு பெயர் கல் வந்து பார்த்தீங்கன்னா குவியல், கற்குவியல் தான் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தல 97 கொஸ்டின். சொற்கள் கூட்டு பெயர்கள் கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயர் எதுனா ஆடு. ஆடுனது ஆட்டு மந்தை தான் சொல்லுவோம். ஆணிரை அவன் ஆட்டு மந்தை கரெக்டு. அதை பிறகு நீண்டதொரு காலப்பகுதி தான் ஊழி. சரிங்களா? அகம் இச்சொல் தரும் இருபொருள் வந்து பார்த்தீங்கன்னா அகம்னா வந்து பார்த்தா உங்களுக்கு வீடுன்னு ஒன்று தெரியும், இன்னொன்று வந்து மனம். இதெல்லாம் புக் பேக் மொழி திரும்பி வச்சுருக்கும். சரியான இணையை தேர்வு செய்யணும்னு கேட்குறாங்க. உத்தரவுனா பணி, பாக்கினா இழப்பு, அதானா ஒரு அலங்காரம்னா ஒப்பனை. இதுதான் கரெக்டாக இருக்குங்களா? இது வரைக்கும் வந்து நம்ம 1400 கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ 1401 500 வரைக்கும் பார்க்குறோம். 100க்கு உங்களால் எத்தனை கொஸ்டின் பண்ண முடியும்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த ஒரு இதோட நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.